சேலம் மாவட்டம் எடப்பாடி வட்டம் கொங்கனாபுரம் ஒன்றியத்தைச் சேர்ந்த சித்திரபாளையம் அரசு துவக்கப் பள்ளியில் தமிழக அரசின் உத்தரவுப்படி மாணவ மாணவிகளுக்கு வாழை இலையில் சிறப்பான நல்ல விருந்து வழங்கப்பட்டது. விருந்தோம்பலின் முக்கியத்துவத்தை இளம் வயதிலேயே மாணவர்கள் அறிந்து கொள்ளும் வகையில் அனைத்து அரசு பள்ளிகளிலும் இத்தகைய விருந்துகளை நடத்த தமிழக அரசு அறிவுறுத்தியுள்ளது. இந்த நிகழ்வில் பள்ளி மேலாண்மை குழு மற்றும் பெற்றோர்களின் முழு ஒத்துழைப்புடன் 3 வகையான பொரியல், வடை, பாயாசம், அப்பளம், வாழைப்பழம் மற்றும் சாப்பாடு ஆகியவை பாரம்பரிய முறையில் வாழை இலையில் பரிமாறப்பட்டன. பள்ளியின் தலைமை ஆசிரியர் தினேஷ் குழந்தைகளுக்கு பரிமாறி மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டார். இந்த நல்விருந்து நிகழ்ச்சி பங்கேற்ற மாணவ மாணவிகளுக்கும் அவர்களது பெற்றோர்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியை அளித்தது. மாணவர்களுக்கு விருந்தோம்பலின் அருமையையும் பிறரோடு இணைந்து உணவருந்தும் பண்பாட்டையும் கற்றுக் கொடுக்கும் தமிழக அரசின் இந்த முன்முயற்சிக்கு பெற்றோர்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்தனர். இந்த நிகழ்வில் பள்ளி மாணவ மாணவிகள், ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் என பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். சமுத்திர கிராமம், கொங்கனாபுரம் ஒன்றியம், எடப்பாடி தாலுகா, சேலம் மாவட்டங்க. இந்த பள்ளியில் நடக்கிற மாதிரி எல்லா பள்ளியிலையும் ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணால் எல்லாமே நல்லா இருக்குங்க. பெற்றோர், பேரண்ட்ஸு, வாத்தியார், டீச்சர்ஸுக்கு எல்லாமே இந்த ஸ்கூல் ஒத்துழைப்பு கொடுக்குங்க. இது மாதிரி எல்லா ஸ்கூலுக்கும் சிறப்பாக பண்ணால் இன்னும் பேரண்ட்ஸு, பிள்ளைங்க, குழந்தைங்க எல்லாம் நல்ல முறையாக படித்து முன்னுக்கு வருவாங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குதுங்க. இன்னைக்கு நல்ல சிறப்பு விருந்து வச்சு எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு பல்வேறு ஸ்வீட்டு, காரம், இனிப்பு, சாப்பாடு வகைகள் அனைத்தும் சிறப்பான விருந்து நடக்குதுங்க. சௌந்தர்யா, அது சித்திரப்பாளையத்து ஸ்கூலு. இன்னைக்கு நல்விருந்துன்னு சொல்லி சாரு சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் நாங்கள் எல்லாம் ஒன்றா தான் பண்ணி பாப்பாவுக்கு போட்டிருக்கிறோம். எல்லாம் கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. சாப்பிட்றது நல்லா, அவங்க புதுசாக இருக்கும் அது இதுன்னு சொல்லி நல்லா சாப்பிட்றாங்க. ஆனால் இது மாதிரி எங்கேயுமே இது வரைக்கும் கேள்விப்படல. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வந்திருக்கிறோம், பார்த்துருக்குறோம். நல்ல சந்தோஷமா தான் இருக்கு. எல்லாமே சேர்ந்து பண்ணும்போது கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. என்னுடைய பங்களிப்பு நான் வாழைப்பழம் வாங்கி கொடுத்தேன், மோர் வாங்கி, தயிர் 1 லிட்டர் கொண்டு வந்து கொடுத்தேன். அதே மாதிரி நிறைய பேர் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துதான் அதை பண்ணோம். மாணவர்களும் சந்தோஷமா தான் நினைக்கிறாங்க. எங்க கருத்து பரவாயில்ல, இந்த மாதிரி எல்லா ஸ்கூல்லையும் பண்ணனா பரவாயில்லன்னு நினைக்குது. ஏன்னா இந்த ஒரு ஸ்கூல்ல தான் இப்ப எனக்கு தெரிஞ்சு பண்ணியிருக்காங்க. இதுக்கு மாதிரி எல்லா ஸ்கூல்லையும் பண்ணாங்கன்னா, வருஷத்துக்கு ஒரு டைம் பண்ணாங்கன்னா பிள்ளைங்களும் கொஞ்சம் ஹாப்பியா இருப்பாங்க. நமக்கும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. சரி, இது மாதிரி போய் பண்ணலாம், நமக்கு ஒரு ஹாப்பியா இருக்குது. இந்த மாதிரி பண்ணி கொடுத்ததுக்கு தமிழக அரசுக்கு ரொம்ப நன்றியா இருக்கு.